சட்டமன்ற தேர்தலில் போட்டி இல்லை என்று மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் எடுத்துள்ள முடிவு குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். கமலோட முடிவு நல்ல முடிவுங்கிறது என்னோட கருத்து. 2 சீட்டு வாங்கிக்கிட்டு அவ்வளோ நிர்வாகிகள் இருக்காங்க, அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க. 2 சீட்டு வாங்கிட்டு குறுகிய வட்டத்தில் இல்லாமல் அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, நல்ல விஷயம். ஆனால் இந்த ஆதரவை அவங்க தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களாங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. தமிழக முதல்வர் இதை கூர்மையாக பார்க்கணும். அவர் ஆதரவு தெரிவிச்சிட்டாரு, அவரோட தொண்டர்கள் ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு இதை பார்க்கணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அவர் தேர்தலில் முடிவு அவரோட விருப்பம் தான், அது நம்ம கருது. ஆனால் அவர் டார்ச் எடுத்து டிவிலாம் உடைச்சதெல்லாம் அது ஒரு அதுக்கு கட்சியில் இல்லை, நான் போய் திமுகவிலே சேர்ந்துக்கிறேன்னு கூட போய் சேர்ந்துருக்கலாம். இது தேவையில்லாத ஒரு பொருளையை கிளப்பிட்டு இருக்காரு. கமல் சாரே ஒரு நிலைப்பாட்டில் இல்லைங்கும்போது கமலுக்கு என்ன சார் நிலைப்பாடு இருக்கு? கமல் சார் மக்கள் நினைச்சிருந்தாவோ இல்லை அவரை நம்பி இருந்த தொண்டர்கள் நல்ல விதமாக நடத்திருந்தாவோ இன்னைக்கு டிஎம்கே போய் சேர்ந்துருக்க மாட்டார் சார். ஒரு ராஜ்யசபா சீட்டு எம்பி கொடுத்திருந்தாலும் ஓடி போயிட்டாங்கிறதோட மக்களை அவங்க புட்டாளா தான் நினைச்சிருக்காங்க. எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு, அவர்கள் தொண்டர்களையும் மக்களையும். இதுல மக்கள் கமலோட நிலைப்பாடு என்ன? அவருக்கே நிலைப்பாடு இல்லாம தான் அவர் ஓடிக்கிருக்காரு. நிறைய வளம் போனா என்ன சார், இடம் போனா என்ன? நான் தன்னை கடிக்காம இருக்குன்னு நினைக்கிறாரு அவருக்கு தேவை ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டாரு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அழகா ஒதுங்கிட்டாரு. அவர் ஸ்டேட்டை பத்தி கவலைப்படல, சென்டருக்கு நேராக போய் அங்கே போய் பார்த்துக்கலான்னு பார்த்துட்டாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் யாரு போட்டி போடுன்னு கேட்க போறாங்க. போட்டி போட்டா மட்டும் என்ன ஜெயிக்குவா போறாரு? என்ன மீறி போனால் ஒரு 0.5% ஓட்டு வாங்குவார். அதுக்கு குட்டிக்காரன்லாம் போடணும். இது தேவையா? சினிமாவில் ஒரு கிங்கு, ஆனால் அரசியலுக்கு அவர் 0 தான். அதில் எந்த பிரச்சனை, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவர் யாரு கூட போனாலும் சரி, யாரு கூட வந்தாலும் சரி, கடைசீட்டில் சைபரில் தான் நிற்கும். அவர் எடுத்த முடியும் அப்படிங்கிற அவர் தனிப்பட்ட கருத்து. அது அவர் உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதுக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தினால் அவர் தனிப்பட்ட காரணத்தினால் நான் நிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.